ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியுடனான 3வது T20 போட்டி எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்திய அணி அடுத்து 2 போட்டி ஜெயிச்சு கட்டாயம் இந்த T20 சீரீஸை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கொன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப அடித்து பேசியிருக்காரு. இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பெரிய சீரீஸுக்கு 5 போட்டி கொண்ட T20 சீரீஸ். அதில் ஃபஸ்ட்டு 2 இந்தியா ஜெயிச்சிச்சு, 3வது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நேற்று ஜெயிச்சாங்க. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றி காரணம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் லிவிங்ஸ்டன் தான். அவர் அடித்த அந்த 42 ரன் தான் ரொம்ப குருஷிலாக இருந்துச்சு. பிஷ்னாய் ஓவரில் 3 சிக்ஸ் அடிச்சார். அந்த 6னால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஈஸியான ஸ்கோர் நல்ல எட்ட முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் நாங்கள் சொல்லி ஆகணும், ஆடல் ரஷீத் ரொம்ப சூப்பராக போட்டார். ஓவர் 10 எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சிருக்கு. இந்த போட்டி வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் ஓவர் 10ம் லிவிங்ஸ்டனும் தான். அதனால் கண்டிப்பாக அடுத்த 2 போட்டி எங்களோட டார்கெட் இந்த சீரீஸை வெல்லணும். அது மாதிரி தான் எங்களோட இருக்கிற பெரிய டார்கெட். கட்டாயம் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி இந்த 3rd T20 போட்டியில் அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சிங்க. ஏன்னா போலிங் சூப்பராக இருக்குது வழக்கம் போல், ஓகே. பட் பேட்டிங் ரொம்ப சொதப்பலான பேட்டிங் இருக்கிறது இதில் தெரியுது. ஏன்னா திலக்கரும் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் அடித்தா மட்டும் தான் ரன்னு போகுது. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். நம்ம சஞ்சு சாம்சன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சஞ்சு சாம்சன் உடம்புல போட்டு அவுட் எடுத்துறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா சொல்கிற அளவுக்கு ஆடினார். அக்சர் பட்டேல் நிறைய பால் வேஸ்ட் பண்ணார். ஹர்திக் பாண்டியா பால் வேஸ்ட் பண்ணார். பட் சொல்கிற அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஹிட்டரு அவர் இருக்கிறதுக்கு என்ன அடித்த மறைச்சிக்கலாம். தோத்துட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ஆவலாக இருந்திருப்பாங்க சீரிஸ் ஜெயிச்சிரும் இந்திய அணின்னு சொல்லிட்டு. தோல்வி தவிர்த்தாங்க. ஓகே, இதிலேருந்து பாடத்தை கற்றுட்டு வந்து இங்கிலாந்து அணிக்கிட்ட அடுத்த போட்டி ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா அடுத்த சனிக்கிழமை T20 போட்டி விளையாடுறாங்க. கண்டிப்பாக அதில் இந்திய அணி கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் இந்திய அணியோட இது நல்லாயிருக்கும். ஏன்னா வழக்கம் போல் நம்ம சீரிஸ் இது வரைக்கும் சூரியகுமார் கேப்டன்ஷிப்பில் சீரிஸ் தோத்ததே கிடையாது. இது தோத்தா ரொம்ப அசிங்கமாக போயிடும். பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல் முகமது ஷமிலாம் கம்பேக் கொடுத்தாருங்க. முகமது ஷமிலாம் கம்பேக் கொடுக்குறாரே, கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க பார்த்தா ஒன்றுமே பண்ணல. ஆனால் இங்கிலாண்டோட போலிங் சொல்லி அவனை சூப்பராக போட்டாங்க. ஓவர் 10 நல்லா போட்டார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டார். மார்க்வுட் போட்டார். நல்லா பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. ஆடல் ரஷீத் சொல்ல வந்துட்டு அவர் சூப்பராக போட்டார். நல்லா பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. அதுதான் முக்கிய காரணம் வெற்றிக்கு. ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம் அடுத்த போட்டி இந்திய அணி ஜெயிக்குது இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த T20 போட்டி இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.